முதலமைச்சர் திருச்சியில் பேசின அந்த பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு முதலமைச்சருடைய பேச்சு மாதிரியே இல்லை. அது அவர் சட்டமன்றத்தில் அவரால் பேச முடியாத அந்த இயலாமையை அந்த மேடையில் வெளிப்படுத்தினார். அவ்வளோதான். எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விகளுக்கு சட்டமன்றத்தில் அவரால் சரியான பதில் சொல்ல முடியல. அந்த முக இறுக்கத்திலே தெரிஞ்சது இது ஏதாவது அடுத்த மேடையில் இந்த மாதிரி வெளிப்படுத்துவாருன்ட்டு. அதனால் எல்லா மக்களும் அவருடைய பேச்சை ரசிக்கலை. அது ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ச்சியை தூண்டுகிற பேச்சு மாதிரி தான் இருந்ததே ஒழிய அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள். அல்லு சில்லு, கவர்ச்சிக்காக எனக்கு ஓட்டு போட்டாங்க, நான் என்ன அப்படின்ட்டு ஒரு கேப் விட்டார். அதை ஃபில்லப் பண்ணியிருக்கலாம் அவர். அந்த கேப்பில் என்ன வேணாலும் நம்ம அதை கற்பனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னார், நல்லா வந்துடும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. என்ன வந்துடும்? ஒரு முதலமைச்சர் வாயில் நல்லா வந்துடும்னாக்க எதுவும் தகாத வார்த்தைகளை சொல்ல போகிறாரா? அவர் சட்டமன்றத்தில் அவரால் எதிர்க்கட்சி தலைவரை ஃபேஸ் பண்ண முடியாத அந்த இயலாமையை திருச்சியில் வெளிப்படுத்தினார்.